எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்ரீமத் பகவத்கீதையை பிற தர்மங்கள் பின்பற்றாதது ஏன். பாருங்களேன், நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும், சங்கமத்தில் இறைவன் நேரடியாகவே பூமிக்கு வந்து சத்தியுகத்திலும் திரேதாயுகத்துக்கு தேவைப்பட்ட 33 கோடி பேர் உருவாக்குறாரு. அவர் சொல்லிக் கொடுக்கறது ஸ்ரீமத்னு சொல்கிறோம். உண்மையிலும் ஸ்ரீனா உயர்ந்த மத்தனா வழி, அதான் உண்மையிலும் உண்மையான பகவத்கீதைன்னு அப்படி பரமாத்மா சொல்கிறாரு. அதன்படி சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் 2500 வருஷத்துக்கும் இந்த பரமாத்மா சொல்கிற பகவத்கீதையோட எசன்ஸை வச்சு தான் அங்கே வாழ்கிறோம். ஆனால் அங்கே போய் பகவத்கீதை நம்ம படிக்கிறது கிடையாது. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்தில் அங்கே ஒரு கோயில் கிடையாது, அங்கே சிவனை வந்து வழிபடுறது கிடையாது. துவாபரயுகத்துக்கு அப்புறம் தான் நம்ம பக்தி பண்ணுறோம். பக்தி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நாளடைவில் வேதவியாசர் சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதை அங்கே பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். அப்படி துவாபர கலியுக காலங்களில் வேதவியாசர் சொன்ன பகவத்கீதை தான் நமக்கு வந்து படிப்பினையாக இருந்தது. அப்படியே வாழ்ந்து வந்துட்டோம். கலியுகத்தோட கடைசியில் தான் திரும்பவும் சங்கமத்தில் பரமாத்மா வந்து திரும்பவும் அவர் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகேவா? அப்போது ஒரு ராஜயோகி வாழ்க்கை, 5000 வருஷ வாழ்க்கை, 84 பிறவியும் எதை சுற்றி வருதுன்னா பகவத்கீதையை சுற்றி வருது. ஒன்று சாட்சாத் இறைவன் சொன்ன பகவத்கீதை, அது 2500 வருஷத்துக்கு யூஸ் ஆகிட்டு சத்தியுகத்திலும் திரேதாயுகத்துக்கும் சன்ஸ்கார் பதிவுகளை ரெக்கார்ட் ஆகிறத வச்சு நம்ம வாழ்ந்துடுறோம். துவாபர கலியுக காலங்களில் வேத வியாச சொன்ன பகவத்கீதை வச்சு வாழ்ந்துட்டு போகிறோம். இதே பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை தான் பாக்கி எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாயின்னு சொல்கிறார். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு முக்கியமான தர்மங்கள் நம்ம 4 சொல்கிறோம். சனாதன தர்மம், அது இன்னைக்கு ஹிந்துயிசம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இஸ்லாம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, இதுதான் முக்கியமான 4 தர்மங்கள். அப்போ பாக்கி இருக்கிற 3 தர்மங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்தவர்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்றைக்கும் பைபிள் அப்படின்னு ஒரு புக்கு வச்சுருக்காங்க, அதை தான் அவங்க பின்பற்றுறாங்க. இஸ்லாமியர்கள் குரான்னு ஒன்று வச்சுருக்காங்க. புத்திஸ்ட் வந்து புத்தர் சொன்ன கோட்பாடுகளை வாழ்ந்து போயிட்டுருக்காங்க. அப்போது இவங்க எல்லாம் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதையை சீரியஸாக எடுத்துக்கணும்ல, அப்படி எடுக்கிறது இல்லைல்ல. ஆக்சுவலாக இஸ்கான்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஸ்ரீகிருஷ்ணா கான்ஷியஸ்ன்னு. அவங்க உலகம் ஃபுல்லாக வந்து பகவத்கீதையை பரப்புகிறாங்க. அதன்படி வேற்று தர்மத்தில் இருக்கவங்க இதை ஏற்றுக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே வராங்க. அது இருக்குது, நடக்கலன்னு இல்லை. ஆனால் பொதுவாக பரவலாக இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ராஜயோகிய வாழ்க்கை 5000 வருஷமும் பகவத்கீதை சுற்றி தான் நடக்குது. கரெக்டாக நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் படி பரமாத்மா சொல்லிக் கொடுக்குற ராஜயோகம் படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாயாக இருந்தால் ஏன் மாற்று தர்மங்கள் இதை பின்பற்றவில்லை? இந்த கேள்வியும் வருதில்லை. அது ஏன் வரல அப்படின்னு ரொம்ப சீரியஸாக யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு சில விடைகள் கிடைக்குது. பரமாத்மா நேற்றைய வானிலை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, இதுதான் எல்லாத்துக்கும் தாயாக இருந்தாலும் வேற்று தர்மங்கள் இது எடுத்துக்காததுக்கு காரணம், இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை சொன்னது சாட்சாத் கடவுள், ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, இறைவன் சிவன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் இந்த இதுக்கு எசன்ஸ் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை வேதவியாசர் எழுதின அந்த பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லலை, சிவன் தான் சொன்னாருன்னு சொல்லி இருந்தால் வேற்று தர்மங்கள் ஏற்றிருக்கும், பின்பற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். ஸோ சொன்னது கடவுள், ஆனால் இவங்க போட்டது வந்து யார் உடலில் வந்தார், யார் உடலில் வந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணருடைய 84வது பிறவி எடுக்கிற லேக்கராஜ் என்ற வைரவியாவர் உடல் வந்து தான் பரமாத்மா அந்த நாலேஜை கொடுக்குறாரு. ஸோ கிரெடிட் எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு, ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டாரு. அதனால தான் வேதவியாசர் எழுதின பகவத்கீதை பிற தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வந்து முதல் காரணம். 2வது காரணம் வந்து, நீங்கள் வேதவியாசர் எழுத பகவத்கீதை படித்தா தெரியும், தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அதர்மம் கூட செய்யலாம், வைலன்ஸ் கையில் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மகாபாரத கதையே வந்து ஒரு சொத்து தகராறு. கரெக்டாக சித்தப்பா பசங்களுக்கும் பெரியப்பா பசங்களுக்கும் உள்ள தகராறு. ஆக்சுவலாக அவங்க அழகாக பேசி நீ இவ்வளோ எடுத்துக்கோ நான் இவ்வளோ எடுத்துக்கோன்னு பண்ணியிருக்கணும். அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க, பண்ணலான்னுலாம் இல்லை. கதைப்படியே பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க சமாதானத்துக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிடைக்காத போது 2 பேரும் சண்டை போட்டு இந்த கௌரவர்கள்ன்ற 100 பேரையும் சாவடிச்சு, ஆக்சுவலாக பாண்டவர்கள் 5 பேர் தான், அவங்க ஃபேமிலிக்காக ஒரு சொத்து உருவாக்குறதுக்காக இப்படி பண்ண வேண்டியது. தர்மத்தை காப்பாற்றுறது தான் எல்லாம் நடக்குது. ஆனால் அதர்மத்தின் வழியில் போய் வயலன்ஸை பயன்படுத்தி பண்ணுற மாதிரி பகவத்கீதை சொல்லிடுச்சு. அதனால அது எல்லா தர்மங்களும் ஏற்றுக்கல அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். நம்ம இங்கே ராஜயோகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, நம்மளும் போரில் தான் இருக்கோம், நம்மளும் சண்டை தான் போடுறோம். ஆனால் யாருக்கிட்டனா நமக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்கோம். அப்படின்னா ஆத்மா நடிக்கக்கூடிய இந்த சரீரத்தில்
கர்மேந்திரங்கள் இருக்க கண்ணு, மூக்கு, வாய், காது, ஸ்கின் இருக்கு இல்லையா, இது வந்து அது தன் போக்கில் நடந்துக்குது. அப்படி இல்லாமல் ஆத்மாவோட கண்ட்ரோல் படி நடக்கணும். நமக்கு பெரிய வில்லன் வந்து இந்த 5 பேர் தான். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. இதை தான் நம்ம மாயை அல்லது ராவணன் சொல்கிறோம். அப்போ நம்ம யாராவது ஜெயிக்கணும், இந்த 5 பேரும் ஜெயிச்சாகணும். சரியா? அப்போது போர் போடுறோமானா போடுறோம், நமக்குள்ளே இருக்கிற விகாரங்களோட. நம்ம வந்து அடுத்தவங்களெல்லாம் சண்டை போடல, நமக்குள்ளே இருக்க விகாரங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க ட்ரை பண்ணுறோமே தவிர அடுத்தவங்க. ஆனால் மகாபாரத யுத்தத்தில் எப்படி சொன்னாங்கன்னா, சண்டை போடுறாங்க அடுத்தவங்க கூட. ஸோ அப்படி பகவத்கீதை எழுதுனதுனால தான், வேதவியாசர் அப்படி எழுதுனதுனால தான் வேற்று தர்மங்கள் அதை பின்பற்றவில்லை அப்படின்னு பரமாத்மா விளக்கம் கொடுக்கிறார். ஓகேவா? ஸோ இப்போதுலேருந்து நமக்கு புரிஞ்சிச்சு. 5000 வருஷமும் ராஜயோகிகள், 84 பிறவிகளும் ராஜயோகிகள் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை பின்பற்றினாலும் உலகம், அதாவது வேற்று தர்மத்தை சேர்ந்தவங்க பின்பற்றாததுக்கு காரணம், ஒன்று அவங்க சிவன்னு பேர் போடுறதுக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணன் போட்டது. ரெண்டாவது வந்து வைலன்ஸ் எடுக்கணும், தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு, அது பண்ணால் கூட தப்பு இல்லைன்னு சொன்னது அப்படின்னு பரமாத்மா ராஜயோகத்தில் விளக்கையும் சொல்கிறாரு. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.